ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக கேரளா ஸ்டைல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். மிதமான சூடு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் அரிசி மாவு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இடியப்பம் சுடுறதுக்கு பயன்படுத்துகிற அரிசி மாவு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி மிதமான சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் தண்ணி சேர்த்து கிளறும்போது ஏதாவது ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பெரிய பெரிய கட்டிகள் மாதிரி கிடக்கும். அதை கையால் உதிர்த்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இடியாப்பம் சுடுறதுக்கு பயன்படுத்துகிற தட்டு இந்த மாதிரி வச்சு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி இடியாப்பம் சுடுற பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒரு பானையில் கூட தண்ணி கொதிக்க வச்சு அதில் இடியாப்பம் சுடுறதுக்கு பயன்படுத்துகிற தட்டு இருக்கும்ல, அதில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க புட்டு 20 நிமிஷம் வேகணும். அவ்வளோதான், பாருங்கள், 20 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட சுவையான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.